ஓகே சார், நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ ஓகேங்களா? நான் ஃப்ரெஷ்ஷாக ரெக்கார்ட் போட்டுட்டேன். நான் ஓகே ஓகேம்மா. கிளியராக இருக்குங்களா? கிளியராக இருக்குமா? இப்போ கிளியராக இருக்குமா? சரி, ஓகே. சரி, நான் இன்றைக்கி ஜாதகம் போட்டுறேன். ஏற்கனவே லேட் ஆச்சு. இது ஒரு பெண் ஜாதகம். அம்மா அந்த பெண் எழுதுனதா கொஞ்சம் கீழே இறக்கி எழுதுமா. ஓ, தெரியலையா மேலே? சரி, ஓகே சார், ஓகே, ரைட். ரொம்ப மேலே இருக்குது. அப்படியா? சரி. இங்கே இப்போ ஓகேயா? இப்போ ஓகேம்மா. ஓகே மேடம். 6/7/79, 6/7/79, 3:07 PM மதுரை. வளர்ப்புறை துவாதசி திதிமா. ஓகே சார், ஓகே சார். திதி வந்து வளர்ப்புறை துவாதசி. வளர்ப்புறை துவாதசி திதிக்கு யாரெல்லாம் தீசூன்யம் ஆகுறாங்க? சுக்கிரன் சனிமா. சுக்கிரன் சனி தீசூன்யமா வருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது யோகம். யோகம் வந்து சுபம் நாம யோகம்மா. ஓகே, போட்டிங்களா? நீங்க ஜாதகம் போட்டிங்களா? சுபம் நாம யோகம் போட்டம்மா. சரிங்க சார். யோகி வந்து சூரியன், உபயோகி ராகுமா. ஓகே சார். அவயோகி வந்து சனி பகவான், உப அவயோகி சுக்கிரன்மா. சார். கரணம் வந்து பவகரணம். முடக்கு வந்து ரிஷப வீடு சுக்கிரன். வைநாசிகம் பூர நட்சத்திரம் சுக்கிரன். என்ன தசை சார்? தசையாமா சுக்கிர தசை 10/10/2020 இருந்து 2040 வரைக்கும் இருக்கு. 10/10/2040. இப்போ சுக்கிர தசை சந்திர புத்தி நடக்குது. அம்மா அம்மா ரொம்ப கீழே இருக்காது, தெரியல. சுக்கிர தசை சந்திர புத்திக்கு சரியா தெரியல. சரி சரி, ஓகே. நான் அது மேலே எழுதிக்கிறேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சரி. அம்மா விருச்சிக லக்னம். சார். லக்ன புள்ளி அனுஷமா? அம்மா விருச்சிக லக்னம். லக்னம் வந்து விசாகத்துல நிக்குது. ஓ, விசாகம். சந்திரன் அனுஷம். ஆமாமா. ஓகே ஓகே ஓகே. இங்கே சந்திரன் அனுஷமா? ஆமாமா. அடுத்தது சார். மீனத்துல கேது, சதய நட்சத்திரத்துல. ஓகே. அடுத்தது சார். ரிஷபத்துல செவ்வாய் ரோகிணி நட்சத்திரத்துல. சுக்கிரன் வந்து மிருகத்துல, மிருகசீரிடம்.
ஆ கடகத்துல சூரியன் புதன் இருக்காங்க. சூரியன் புனர்பூசம். கடகத்துல சூரியன் புனர்பூசம். ம் ம் புதன் புதன் வந்து பூசம். பூசம். ம் ஓகே. சிம்மத்துல குரு வந்து ஆயில்யம். ஆ சிம்மத்திலே சனி பகவான பூர நட்சத்திரம். ஓகே. கன்னியில ராகு. ம் கன்னியில ராகு. ம் அப்புறம் பூர நட்சத்திரம். ஓகே. கன்னிய ராகுவும் பூரத்திலே இருக்காங்க. அவ்வளவுதாம்மா. ம் ஓகே ரைட். ஆ சரி. இந்த ஜாதகத்தில் நியூட்ரல் கிரகங்கள் என்ன? நியூட்ரல் கிரகங்கள் சொல்லுங்க. நியூட்ரல் கிரகம் வந்து சந்திரன் நியூட்ரல்மா. ஆ புதன் நியூட்ரலு. ஆ குரு நியூட்ரலு. ஆ கேது நியூட்ரலு. ஓகே. ஓகே. ஏன்னா வந்து சந்திரன் இங்கே எங்கேயுமே வரல, புதன் எங்கேயுமே வரல, குரு வரல, கேது இங்கே எங்கேயுமே இன்வால்வ் ஆகலை. ஸோ இந்த ஜாதகத்தில் வலதுபுற துவாதசிக்கு வந்து சுக்கிரனும் சனியும் திரிசூன்ய அதிபதிகள். சுபம் நாமயத்தில் பிறந்திருக்காங்க இந்த ஜாதகர். சூரியனும் ராகுவும், சூரியன் யோகி, சனி அவயோகி, ராகு உபயோகி, சுக்கிரன் உப அவயோகி. பவகரணம் செவ்வாய் கரணாதிபதி, முடக்கு சுக்கிரன், வைநாசிகம் சுக்கிரன். ஸோ இந்த ஜாதகத்தில் என்ன கர்மா பாருங்கள், இந்த சுக்கிரன் சனி வந்து மிக கடுமையாக பாதிச்சிருக்கு இல்லைங்களா? சுக்கிரன் சனி திரிசூன்யம், சுக்கிரன் சனி அவயோகம், முடக்கு சுக்கிரன், வைநாசிகம் சுக்கிரன். ஓகேங்களா? ஸோ அந்த சுக்கிரன் தான் இந்த ஜாதகத்தில் பேட் கர்மா, சுக்கிரன் சனி தான் கொடுக்குறாங்க இந்த ஜாதகத்துக்கு. சரிங்களா? ஆமாம் மேடம். ஸோ நம்ம இப்போ வந்து இங்கே பாருங்க, இதுவும் சேம், இதுவும் சேம். ஓகேங்களா? இப்போ நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிச்சிடலாம். லக்னம் விசாகம், பாசிட்டிவா நெகட்டிவா? நியூட்ரல்மா. லக்னம் நியூட்ரல், விசாக நட்சத்திரம் நியூட்ரல். அதனால ரெண்டுமே நியூட்ரல்மா. ஓகே. ஸோ நம்ம இப்போ பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே. சந்திரன் அனுஷம், பாசிட்டிவ்ங்களா நெகட்டிவ்ங்களா? சனி உப அவயோகிங்க. அனுஷ நட்சத்திரம் நிக்கிறதுனால சந்திரன் நெகட்டிவ். சந்திரன் நியூட்ரல் கிரகம். அவர் நிற்கிற நட்சத்திரம் அனுஷம், உப அவயோகி உபயோகி அவயோகி அவயோகி நட்சத்திரம். ஸோ நெகட்டிவ். ஓகேங்களா? நியூட்ரல் கிரகம், அவயோகி நட்சத்திரம். ஸோ நெகட்டிவ். அடுத்தது கேது சதயம். பாசிட்டிவ் மேடம். கேது வந்து நியூட்ரல் கிரகம், சதயம் யோகி, அதால பாசிட்டிவ் மேடம். நியூட்ரல் கிரகம், உப யோகி ஸ்டார். ஸோ பாசிட்டிவ். ஓகே. அடுத்தது செவ்வாய். செவ்வாய் ரோகிணியில். செவ்வாய் கரணநாதன், ரோகிணி நியூட்ரல் நட்சத்திரம் பாசிட்டிவ். ஓகே, வெரி குட். ஸோ கர்ணநாதன் நியூட்ரல் கிரகம் பாசிட்டிவ். ஓகேங்களா? ரைட். சுக்கிரன் மிருகசீரிஷம். சுக்கிரன் அவயோகி மேடம். கர்ணநாதன் நட்சத்திரத்தில் இருக்கிறதால் பாசிட்டிவ் மேடம். சுக்கிரன் எங்க திரிசூன்யம், அவயோகம், முடக்கு, வைநாசிகம், இப்படி பல இதில் வராரு. ஆனால் அவர் நிற்கிற சாரம் கர்ணநாதன் சாரம். ஸோ பாசிட்டிவ். ஓகே. ஸோ சுக்கிரன் வந்து நிறைய ரோல் ப்ளே பண்ணுறாரு. பட் ஸ்டில் அவர் நிற்கிற இது வந்து செவ்வாயோட நட்சத்திரம் பாசிட்டிவ். ரைட்டு. ஸோ அவர் வந்து திரிசூன்யம், அவயோகம், உபாவயோகம், முடக்கு எல்லாமே. சூரியன் புனர்பூசம். சூரியன் யோகிமா. அவர் நிக்கிற நட்சத்திரம் நியூட்ரல் நட்சத்திரம், அதனால பாசிட்டிவ்மா. யோகி நியூட்ரல் நட்சத்திரம்
புதன் பூசம். புதன் நியூட்ரல் நட்சத்திரம், நியூட்ரல் கிரகம். நிக்கிற நட்சத்திரம் வந்து அவயோகி நட்சத்திரம் நிக்கிறனால நெகட்டிவ்மா. புதன் நியூட்ரல் கிரகம், அவயோக ஸ்டார். ஓகே, ஸோ நெகட்டிவ். குரு ஆயில்யம். குரு நியூட்ரல் கிரகம்மா. ஆயில்யம் வந்து புதன் வந்து நியூட்ரல் நட்சத்திரம்ன்றதுனால நியூட்ரல், ரெண்டுமே பாசிட்டிவ்மா. வேற யார் மேடம் சொன்னீங்க? ரேவதி நியூட்ரல் மேடம். பாசிட்டிவ்மா. சரி, ஓகே. ரவி. ஓகே சார், ஓகே. ஸோ நியூட்ரல் பாசிட்டிவ், ரைட். சனி பூரம், ஒரு மேடம் சொன்னாங்க, ரேவதி மேடம் பண்ணீங்களா மேம்? சனி பூரம் பாசிட்டிவா நெகட்டிவா மேம்? ரேவதி மேம். சனி அவயோகி இருக்காங்க, திரிசூனி அதிபதியாவும் இருக்காங்க. அவயோகி பூரம் நட்சத்திரம் அவயோகி ஸ்டார் மேம், நெகட்டிவ். வெரி குட், ஓகே. ஸோ சனி, ஆமாம், திரிசூன்யம் அவயோகம் இருக்காரு. இது வந்து உப அவயோகி ஸ்டார், ஸோ நெகட்டிவ். ராகு பூரம். ராகு உபயோகிங்க. நிக்கிற நட்சத்திரம் வந்து நெகட்டிவ் நட்சத்திரம். உப அவயோகி, முடக்கு, திரிசூனியா, வைநாசிகம்னால நெகட்டிவ். ஓகே. ஸோ ராகு வந்து உபயோகி, அவர் நிற்கிறது சுக்கிரன் நட்சத்திரம். ஸோ உப அவயோகம், முடக்கு, திரிசூனியம், ஸோ நெகட்டிவ். ஓகே, ஓகே. இதில் யாருக்கா டவுட் இருக்குங்களா? ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்கா டவுட் இருக்குங்களா? 50 மில்லி குறைஞ்சுதா? அவனுக்கு 20 வச்சு போகுதா? 70 மில்லிக்கு பெருக்கும் போது. சார் மியூட் போடுங்க. சொல்லுறேன், நான் மியூட் பண்ணிட்டு பேசுனா. ஓகேங்க, திடீர்னு குறுக்க வந்துட்டேன். ஓகே, சரி. யாருக்காவது டவுட் இருக்குங்களா பாசிட்டிவ் நெகட்டிவ்ல? டவுட் இல்லைங்க மேடம். ஓகே சார், ஓகே ஃபைன். இப்போ நம்ம பலன் பார்க்க போயிடலாம். ஓகே, ஸோ நம்ம சொல்லிட்டு இந்த ஜாதகத்தில் அம்மா சுக்கிரதசை சந்திர புத்திமா. சரி சார், எழுதிடுறாங்க. வந்து தசை வந்து நடக்கிறது சுக்கிர தசை சந்திர புக்தி. டேட் வந்து என்ன டேட்டு? 9/10/26. 8/2/2025 இருந்து 9/10/2026 வரைக்கும் இருக்குமா? சரி சார், ஓகே, ரைட். ஓகே. இப்போ நம்ம இப்போ சுக்கிர தசைக்கு பலன் சொல்லும்போது என்னெல்லாம் பார்க்கணும்? சுக்கிரன் கிரகத்தை பார்க்கணும். அதோட 3 நட்சத்திரம் பரணி, பூரம், பூவாரத்தை பார்க்கணுமா? சரி சார். சுக்கிரன் என்ற நட்சத்திரம் மிருகசீரிஷம். ஓகேங்களா? மிருகசீரிஷம். ஓகேம்மா. அவரோட மற்ற நட்சத்திரம் வந்து பரணி, பூரம், பூராடம். அவரோட சுய நட்சத்திரங்கள் வந்து பரணி, பூரம், பூராடம். ஓகேங்களா? ஸோ இந்த இடங்கள் தான் வந்து ஆக்டிவ் ஆகும் சுக்கிர தசையில். சரிங்களா? இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன யாராவது சொல்லுங்கள் பார்க்கணும். என்ன ப்ளஸ்? ஃபஸ்ட்டு ப்ளஸ் சொல்லுங்கள். என்ன ப்ளஸ்? சுக்கிரன் கர்ணநாதர் நட்சத்திரத்துல இருந்தது பிளஸ் மேடம். வந்து சூரியனும் ராகுவும் செவ்வாயும் வந்து யோகி, உபயோகி, கர்ணனாக இருக்காங்க. ஸோ இந்த 3 காரணங்களும் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். சூரியன் என்ன இருக்காரு? சூரியன் புனர்பூசத்தில், யோகி புனர்பூசத்தில் இருக்காரு. ஆனால் ராகு வந்து இங்கே நெகட்டிவாக இருக்காரு. ஓகேங்களா? செவ்வாய் வந்து இங்கே ரோகிணியில் பாசிட்டிவாக இருக்கார். ஓகேயா? ஓகே. ஸோ இவங்க வந்து நம்ம செவ்வாய் கர்ணநாதன்
சூரியன் யோகி அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த ஜாதகருக்கு என்ன சொல்லுவோம்? நம்ம எப்படி சொல்லுவோம்? இந்த ஜாதகர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லுங்க யாராவது. சொல்லுங்க. தெரியலையா? ம். ஏதாவது உங்களுக்கு அம்மா தெரிஞ்சா என்னம்மா கேள்வி சொல்லுங்க. கேட்டீங்க? சூரியன் என்னம்மா கேள்வி யோகி கேட்டீங்க? சூரியன் யோகி இந்த ஜாதகர் எப்படி இருப்பாரு? அவர் பவகரணத்துல பிறந்திருக்காங்க இந்த ஜாதகர், இந்த லேடி. சூரியன் யோகி, ராகு உபயோகி, கரணநாதன் செவ்வாய். அப்போ இந்த ஜாதகரோட கேரக்டர் என்ன, குணநலன் என்ன அப்படின்னு கேட்டேன்னா எப்படிப்பட்ட குணநலன் அவங்களுக்கு இருக்கும்? வாழ்க்கையில நேரம் தவறாமைய கடைபிடிப்பாங்க மேடம். சூரியன் யோகியா இருக்கிறதுனால ம், ம், பங்க்சுவாலிட்டிங்கிறது அவர்கிட்ட கரெக்டா இருக்கும். ம். அதான் ஒன்று சிம்பிள், நத்திங் பட் சூரியன் காரகம், செவ்வாய் காரகம், ராகு காரகம்லாம் நீங்கள் சொன்னால் போதும், அவ்வளோதான். ரொம்ப வந்து யோசிக்கலாம் தேவையில்லை, ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் சிம்பிளாக ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பம்லாம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ரூல் தான். சூரியன் வந்து ஓகே, நிர்வாக திறமை அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். செவ்வாய் வந்து கரணம்னால எப்போவுமே வந்து கரணம் தான் வந்து கேரக்டரை வந்து வெளிப்படுத்துன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம வந்து நிர்வாக திறமை அவங்களுக்கு நல்லாயிருக்கும், சரிங்களா? ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும் அவங்களுக்கு, கோபம் வரும், எல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவாங்க. ராகு உபயோகி, அவ்வளோதான், தட்ஸ் ஆல், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதே நீங்கள் சொன்னால் போதும், அதோட காரகங்களை நீங்கள் சொன்னால் போதும், சரிங்களா? அதான் சுய கௌரவம் இருக்கு மேடம். சுய கௌரவம், புகழ், அதெல்லாம் அது பார்ப்பாங்க. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். எக்ஸாக்ட்லி மேம், கரெக்ட். யார், நிர்மலா அம்மாவா? யார் பேசுகிறீங்க? ஆமா மேடம், நிர்மலா அம்மா. நிர்மலா தான். ஓகே, ரைட். ஸோ இதை நம்ம பேசிக்கு தான் ப்ளஸ்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஜாதகத்தில், சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ சுக்கிர தசை நடக்கிறது இல்லையா? சுக்கிர தசை நடக்குது. சுக்கிர தசைக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு யாராவது ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சுக்கிர தசை இந்த ஜாதகருக்கு எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. இப்போ பரணி, பூரம், பூராடத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்த்தா பூரத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்கம்மா. அதாவது அவயோகி, அதாவதுன்னா யோகியே 2 பேர் இருக்காங்க, இருந்தும் பூரணத்துல கெட்டு போயிருக்குமா. அதனால அந்த காரகத்துவத்துல பாதிப்புகள் இருக்குமா பூராடத்துல. ஓகே. சுக்கிரன் வந்து மிருகசீரிஷத்தில் உட்காந்து சக்கரநாத் உட்காந்து பாசிட்டிவாக இருக்காரு, ஓகே. ஆனால் சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்தில் யார்? உப அவயோகி. அப்போ அவர் கோச்சாரத்தில் என்ன பண்ணுவார்? நிறைய இடங்கள்ல என்ன பண்ணுவார்? கோச்சாரத்தில் போகும்போது 27 நட்சத்திரங்களை போகும்போது என்ன பண்ணுவார்? அவயோகத்தன்மை தான் கொடுப்பாரு. எக்ஸப்ட் இந்த இடத்த விட்டுட்டு மற்ற இடங்களெல்லாம் இந்த சூரியன், ராகு, செவ்வாய் இந்த 9 நட்சத்திரங்களை விட்டு மற்ற நட்சத்திரங்களெல்லாம் அவர் அவயோகத்தன்மை தான் கொடுப்பாரு, சரிங்களா? ஸோ நம்ம வந்து அதுவும் அவயோகி தசைன்னு சொல்லலாம். ஸோ இந்த தசை அவங்களுக்கு வந்து ஓகோண்டு இருக்காது, பாதிப்பை தான் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்ன வகை பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சுக்கிரன் நம்ம என்ன சொல்லுவோம்? சுக்கிரன் வந்து கடஸ்திரக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ கடஸ்திர வகையில் பாதிப்பு கொடுக்கும், கடஸ்திர வகையில் பாதிப்பு கொடுக்கும், திருமண வாழ்க்கையில் பாதிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? திருமண வாழ்க்கையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாதது, அந்த மாதிரி ஒரு பாதிப்பு கொடுக்கும். சனி வந்து இங்கே அவயோகியாக வராரு. ஸோ சனி வந்து அவயோகியாக வரும்போது என்ன ஆகும்? வந்து இவங்களுக்கு எப்போவுமே வந்து அவங்க நீதி நேர்மை அது உங்களுக்கு தெரியும், நியாயம் மறுக்கப்படும், நல்ல வேலையாட்கள் கிடைக்க மாட்டாங்க. சனியின் காரகங்கள்லாம் அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். இப்போ சனி வந்து பூரத்துலேருந்து நெகட்டிவாக தான் இருக்கு. நோயின் தன்மை இப்போ வந்து கரெக்ட். இப்போ சுக்கிரன் யார்? வைநாசிகம். கரெக்ட், வெரி குட், வெரி குட் சார். சுக்கிரன் வைநாசிகம், சோழராஜன் சார், சூப்பர், நல்ல அப்சர்வேஷன் உங்களது. சுக்கிரன் வந்து இங்கே என்ன சார் சொல்லுங்க? வைநாசிகமா இருக்கனால திசையில நோயின் தாக்கங்கள் அதிகமா இருக்கு. நோயின் தாக்கங்கள் அதிகமா. சுக்கிரன் காரகத்துவம் இல்லைங்க சார். சுக்கிரன் வைநாசிகம்னா சுக்கிரன் என்ன மாதிரி நோய்கள் எல்லாம் கொடுப்பாரு? சர்க்கரை, சுகர் ஏற்றம் இறக்கத்துல பாதிப்பு இருக்குமா? இன்சுலின், சுகர் ஏற்றம் இறக்கத்துல பாதிப்பு இருக்கும். ஆமா, சர்க்கரை, இன்சுலின் ஏற்ற இறக்கம் பாதிப்பு. ஓகேங்களா?
மேடம் பூரத்துல ராகு சனி காம்பினேஷன் இருக்கறனால அதுல அது சம்பந்தமா நோய்கள் வரும். வெரி குட் நிர்மலா அது மேம், சம்- சூப்பர். கலக்குறீங்க நிர்மலா மேம், கலக்குறீங்க. யாரும் ராகு சனி ராகு சனி காம்பினேஷன் பூரத்துல வந்து நிக்குது. பார்த்துட்டு இருந்தேன். யாராவது சொல்லுவாங்க, ரவி சார் சொன்னாரு சனி பூரத்துல சனிராக இருக்குன்னு. பட் அந்த சனிராக என்ன பாதிப்பை கொடுப்பாரு சொல்லுங்க. நம்ம சனிராக அத வைநாசிக சனி ராகு வைநாசிக நோய் தன்மை போது என்ன பாதிப்பை கொடுப்பாரு? மரணத்துக்கான துன்பத்தை கொடுப்பாரு. சனி ராகு காம்பினேஷன் என்ன ஆகும்? வைநாசிக தொடர்பு பெறும்போது மரணத்துக்கு அந்த தசாபுக்தி கனெக்ட் ஆகுது இல்லையா? நம்ம என்ன சொல்கிறோம், தசாபுக்தி கனெக்ட் ஆனதான் அந்த செயல்பாடு நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ அந்த காம்பினேஷன் இருந்தால் கூட எப்போ அது ஆக்டிவ் ஆகும் உங்களுக்கு? அந்த தசாபுக்தி வரணும், கோச்சாரத்துலேயும் தசாபுக்திலேயும் வரணும் இல்லைங்களா? அப்போ வந்து இப்போது சனி ராகு வந்து சுக்கிர தசை, சுக்கிரனோட நட்சத்திரம் பூரத்தில் தான் வந்து இந்த காம்பினேஷன் இந்த நடக்குது, சனி ராகு காம்பினேஷன். அப்போ வந்து மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தை வந்து இந்த ஜாதகர் எதிர்பார்க்குறாரு, அவங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்னு நம்ம பலன் எடுத்துக்கலாம். சரிங்களா? மேடம், கேஆர் குமார் பேசுறேன். சொல்லுங்க. இப்போ கோச்சாரத்துல கேது பூரத்துல இருக்கிறதுனால அதுவும் சேர்ந்துட்டு சன்னியாசி யோகமும் கொடுக்கும். அதாவது ஒரு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பிளஸ் வந்து டிசீஸ் ரிலேட்டட் பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா கூட இப்போ அது வந்து அப்புறம் சிம்மம் வீட்டுல இருக்கிறதுனால சிம்மம் வந்து சூரியன் வந்து புனர்பூசத்துல இருக்கு. சோ அந்த வீடு வந்து ஆக்டிவ் பண்றது சூரியனா தான் இருக்கும். அப்ப அப்படி இருக்கிறச்சு வேலை ரீதியா அவங்களுக்கு ஏதாவது பணம்லாம் அதுல கஷ்டம் இருக்காது. பட் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் அதிகமா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்காது, வேலைக்கு போனாலும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஆனா பணம் வந்துடும். அப்படி என்னோட இது. நம்ம குமார் சார் வந்து கரெக்டாக சொன்னார். இப்போ வந்து கோச்சார கேது எங்கே போகிறாரு? பூரத்தில் தான் போகிறாரு. கோச்சார கேது பூரத்தில் போகிறாரு. ஸோ இங்கே சேர்ந்துக்கிறாரு சனி ராகு கேது பூரம். ஸோ என்ன சனி கேது காம்பினேஷன் ஆக்டிவ் ஆகும். ஒரு சலிப்புத்தன்மை, ஒரு வெறுப்புத்தன்மை, அந்த மாதிரி ஒரு டிட்டாச்மெண்ட் அந்த மாதிரி நடக்கும். ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும் அவங்களுக்கு. என்னெல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து சனி ராகு அந்த இதில் வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், ஒரு தூக்க குறைபாடு இருக்கும், ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ வந்து இது இதெல்லாம் சிம்ம வீட்டில் நடக்குது இல்லையா? எல்லாமே சிம்ம வீட்டில். அப்போ பூர நட்சத்திரம் தான் மெயின். பூர நட்சத்திரம் வந்து சிம்ம வீட்டில் வந்து என்ன பாகம் நமக்கு குறிக்கும்? அது வயிற்று பகுதியை குறிக்கும். ஸோ வயிற்று பகுதியில் பிரச்சனை அப்படி வரும். ஓகேங்களா? எல்லாமே வந்து சிம்ம வீடு வயிற்று, நம்ம உடல் பாகத்தை குறிக்கிறது வந்து வயிற்று பகுதி. ஜீரண மண்டலம். வெரி குட். ஜீரண மண்டலம், அந்த ஜீரண சுரப்பி இருக்கு இல்லையா, அது வந்து பாதிக்கிறது. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்காக இந்த ஜாதகருக்கு இந்த டைமும் இதுதான் வந்து இப்போ ஆக்டிவில் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ கோச்சார ராகு சனியெல்லாம் பார்க்கலாம். இப்போ கோச்சார கேது இதெல்லாம் மெயின் கிரகங்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? கோச்சாரத்துக்கு குரு சனி ராகு கேது தான் நம்ம மெயின் கிரகங்களாக எடுத்தோன்னா அவங்க தான் வருட கிரகங்கள் இல்லையா? மற்ற கிரகங்கள்லாம் மாத கிரகங்கள் நகர்ந்துகிட்டே போயிடும் டக்குன்ட்டு. ஸோ மெயின் பாதிப்பை கொடுக்குறது யாருன்னா வருட கிரகங்கள் தான். வருட கோச்சார கிரகங்கள் தான் மெயின் பாதிப்பை கொடுக்குறது. அதனால தானே நம்ம வந்து குரு பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், சனி பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ராகுகேது பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ கோச்சார சனி வந்து எங்கே இருக்குது இப்போ? உத்தராடாதி மேடம். இது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கா? உபாவயோக சார நெகட்டிவ். உங்களுக்கு நெகட்டிவா? நெகட்டிவ் மேடம். இந்த கேது பூரத்துல நெகட்டிவ், கோச்சாரசனி உத்திரட்டாதியில நெகட்டிவ். ஓகேங்களா? இப்போ ராகு, கோச்சார ராகு நம்ம இப்போ சதய எடுத்துக்கிறோம். இப்போ வந்து அவர் சதய வேலை தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு கோச்சார ராகு. ஓகே. சதயம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா? எஸ். அப்போ அவ என்ன கொடுக்கும்? அந்த பாசிட்டிவ் வந்து அது என்ன பலனை கொடுக்கும்? கோச்சர ராகு சதயத்தில் இப்போ பாசிட்டிவாக இருக்காரு, உபயோகி சாரத்தில் போயிட்டு இருக்காரு. என்ன பாசிட்டிவ்னா என்ன பலன் கொடுக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஜாதகருக்கு டெக்னிக்கல் வைஸ் வெளிநாட்டு யோகம், டெக்னிக்கல் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும், வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். ராகுவின் காரகம், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஆமாம். சரிங்களா?
ஸோ வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கும். டெக்னிக்கல் வைஸ் அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வைஸ் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். அவங்க வந்து வெளிநாட்டு ட்ரை போகணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு வந்து இந்த டைம் அவங்க வெளிநாடு போகலாம். அப்படி இப்போ வந்து இந்த ஜாதகர் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, பலன் பார்க்குறாங்க, நான் வந்து இப்போ வெளிநாடு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இப்படி தான் போய் பார்த்துட்டு, ஆமாம் நீங்கள் இப்போ வெளிநாடு உங்களுக்கு யோகம் இருக்குது, அடுத்த மே மாதம் வரை இருக்குது. எப்பவுமே ராகு வந்து உபயோகி தான், நல்ல. ஆனால் அவர் வந்து பூரத்துலேருந்து கெட்டு போயிருக்காரு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கோச்சாரத்தில் வந்து எப்போ பாசிட்டிவாக இருக்கதோ அப்போ தான் நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து அடுத்த அந்த ராகு அவிட்டத்தில் வரும்போது கூட நல்லா தான் இருக்குது அவங்களுக்கு, ஏன்னா வந்து பாசிட்டிவாக தான் இருக்கார். அப்போ உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சரிங்களா? கேட்பாங்க இல்லையா, வந்து நான் வெளிநாட்டு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஆமாம்மா. அப்போ நீங்கள் இப்படி தான் பார்த்து சொல்லணும். சரிங்களா? ஓகே, ரைட். கோச்சார சனிங்க நெகட்டிவ். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்ன, அந்த நெகட்டிவாக இருக்கனால, அது அவயோகியாக இருக்கனால அவங்களுக்கு அந்த சனி வேலையாட்கள் வந்து மூலம் பாதிப்பு, நல்ல ஒரு வேலையாட்கள் கிடைக்காது. வழக்குகள் அப்படி இருந்தோன்னா அவங்களுக்கு வந்து வழக்கில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்காது. நீதி நேர்மை நியாயம் மறுக்கப்படும். ஸோ சனியின் காரகங்கள் என்னெல்லாம் இருக்கும்? தூக்க குறைபாடு, மந்தத்தன்மை, எல்லாமே அந்த எல்லாம் நோய், அந்த இது எல்லாமே வந்து சேர்ந்து தான் அவங்களுக்கு வந்து வரும் அதில். சரிங்களா? எடுப்பு முதல் பாவம் வரை நோய் வரும். யார் சார் சொன்னீங்க? யார் பேசுனீங்க? மேடம் தங்கையின் மேடம். தங்கையின் மேடம். வெரி குட் சார், வெரி குட். கழிவுகள் வெளியேறுவதில் பிரச்சனை. இந்த சுக்கிரன் மிருகசீரிஷத்தில் இருக்கும்போது கழுத்து பகுதியில் பிரச்சனையும் கொடுக்கும். கழுத்து பகுதியில், ஆமாம், அதோட திரிகோண நட்சத்திரத்தில். ஏன்னா இவர் தான் வைநாசிக அதிபதி இல்லையா? ஸோ மிருகசீரிடம்னா இங்கே வந்து மிதுன வீடுங்க கழுத்து பகுதி. ஸோ கழுத்து பகுதியிலே ஒரு வித பிரச்சனை கொடுக்கும். மேடம் நேற்றுக்கு இருந்திருக்கும் கழுத்து பகுதியில வலி. ஏன்னா நேற்றுக்கு வைநாசி மிருகசீரிஷம். ஆமாம் ஆமாம். ஸோ அவங்களுக்கு கழுத்து வலி, அவங்க வந்து வேலை ஒர்க் ப்ரெஷர் அவங்களுக்கு இப்போ ஜாஸ்தியாக இருக்கும். ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனாலே வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த்து பாதிப்பு கொடுக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ கோச்சார குரு வந்து இப்போ இதில் இருக்கார், இப்போ புனர்பூசத்தில் இருக்கார் இல்லையா? அவர் எப்படி இருக்காரு? குரு நியூட்ரலா இருக்காருமா. அவர் பணம் இவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? இவங்களுக்கு வந்து பணம் இப்போ எப்படி இருக்கும்? பண வயசு இங்கே எப்படி இருப்பாங்க? மணி வயசு, அவங்களோட பண பலம், தன பலம் எப்படி இருக்கும்? நடுத்தரமா இருக்குமா, நியூட்ரலா இருக்கும். ஏன் நியூட்ரல் சொன்னீங்க? அம்மா புனர்பூசம் குரு புனர்பூசலே போறாரு. புனர்பூசம் ஏற்கனவே ஜாதகத்துக்கு நியூட்ரல் கிரகம் குரு, அந்த நட்சத்திரமும் நியூட்ரல் தான்மா. சரி, ஓகே. ஸோ வந்து மணி அந்த இடத்துல யோகி என்ன சார்? அந்த இடத்துல சூரியனோட இணைவார் இல்லைங்க குரு, அப்போ பாசிட்டிவா தானே மாறிடுவார். யோகி வந்து அங்க இணைவார் குருவோட. ஸோ யோகி புனர்பூசம் ஜாதக சூரியனும் இங்க வந்து, அப்போ அவங்களுக்கு என்ன நம்ம எடுத்துக்கலாம்? வேலையின் மூலம் அவங்களுக்கு பண வரவு உண்டு அப்படி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எப்படி? அரசாங்க வழி, தந்தை வழி, பூர்வீக வழி, வேலை வழி, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து பண வரவு உண்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா நான் எடுத்தது? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆமா மேடம், நல்லா கிளியரா புரிஞ்சுது. கிளியரா புரிஞ்சு, தெளிவா இருந்ததுங்க, தெளிவா இருந்தது. ஓகே. இப்போ இவங்க என்ன வழிபாடு எடுத்துக்கலாம் சொல்லுங்க? இப்போ நம்ம ஒரு ஜாதகம் வந்து ஜாதகம் பார்க்க வர்றாங்க, இப்போ உங்களுக்கு இந்த தசாபதி இருக்குது, இப்போ இந்த மாதிரி பாதிப்பெல்லாம் இருக்குது, ஸோ நீங்கள் இன்னென்ன விஷயத்தில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இப்போ நீங்கள் வழிபாடுன்னா என்ன வழிபாடெல்லாம் எடுத்து சொல்லுவீங்க? என்ன ஃபுட்டு அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவீங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன வழிபாடு எடுத்துக்கலாம்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு. சிவ வழிபாடு சிறப்பாக இருக்கு. ரைட். ஆமாம். என்ன சார்? பிரதோஷ வழிபாடு. பிரதோஷ வழிபாடு எடுக்கலாம். காளை மாட்டுக்கு அவங்க உணவு கொடுக்கலாம். சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். முருகன் வழிபாடு கூட எடுத்துக்கலாம். வழிபாடு எடுக்கலாம். அவர் வந்து செவ்வாய் ரோகிணில நல்லா தான் இருக்காரு. ஆமா, நல்லா இருக்காரு. இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி இப்போ வந்து நோய்க்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கலாம் சொல்லுங்க?
என்ன ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு சூட் ஆகும், என்ன மருத்துவ முறை அவங்களுக்கு சூட் ஆகும். ஆங்கில மருத்துவமே சரியாகும். ஆங்கில மருத்துவம் எடுக்கலாம், அக்யூப்ரெஷர் அக்யூபங்க்சர் எடுக்கலாம். சரிங்களா? ஆங்கில மருத்துவமே அவங்களுக்கு வந்து சரியாகும். சூரியன் வந்து சூப்பராக இருக்கார், யோகி வந்து இங்கே வந்து நல்லா தான் இருக்கார். ஸோ ஆங்கில மருத்துவம் அங்கே போகலாம். சரிங்களா? ஸோ செவ்வாய் இருக்கனால அக்யூப்ரெஷர் அக்யூபங்க்சர் சுச்சோக் அதெல்லாம் பண்ணலாம் அவங்க. சரிங்களா? ஓகே ஓகே. நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணால் என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்லுங்கள். எந்த நட்சத்திரத்துக்கு பரிகாரம் பண்ணணும் இவங்க இப்போ? மேடம் காமாட்சி அம்மன் கோயில் போலாம் பூரத்துக்கோசரம். ஓகே. பூரம் தானே மெயினா கட்டிட்டு இருக்கனால என்னன்னா பூரம் நட்சத்திரத்துக்கான பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் அதுக்கு காமாட்சி அம்மன் கோயில் உண்டான பரிகாரம் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இங்கே சனி ராகு பூரத்துலேருந்து தான் அவங்க கெடுபலன் கொடுக்குறாரு, அங்கே கேதுவும் பூரத்துலேருந்து தான் மெயினாக கெடுபலன் கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஓகே. கோச்சார சனி உத்திரட்டாதிக்கும் அவங்க கொடுக்கணும். உத்திரட்டாதிக்கும் அவங்க வந்து பரிகாரம் எடுத்துக்கணும், உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும். சரிங்களா? ஓகே ரைட். ஓகே. சரி சொல்லுங்கள். இப்போ வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு யாருக்காவது? இவங்களுக்கு சுக்கிரன் காரக உணவுகள் எல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம சஜஷன் கொடுக்கலாம். ஆமாம். சுக்கிரன் உணவுகள்னா என்ன உணவுகள் சொல்லுங்கள்? மொச்சை, இனிப்பு வகையான உணவுகள், மொச்சை, சோயா, ஆமாம், நெல்லிக்காய், கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் வந்து கொத்தமல்லி, ஏலக்காய் வாசனை பொருட்கள். ஆமாம், ஏலக்காய் சேர்த்துக்கூடாது. அப்புறமா பரணிக்கு உண்டான நெல்லிக்காய், எலுமிச்சை, காளான், அது அப்புறம் மொச்சை, சோயா ஆயில் அதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கண்டிப்பாக அறவே அவங்க தவிர்க்கணும். சரிங்களா? அதுவும் சனியோட உணவும் அவங்க வந்து தவிர்க்கணும். சனி பகவான் உணவு நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லெண்ணெய், பழைய சாதம், கருப்பு திராட்சை. சொல்லுங்க. பனை சார்ந்த உணவுகள், ஆப்பிள், பனைமர உணவுகள், ஆப்பிள், பூசம் ஆப்பிள். எள்ளு சாதம்மா, எள் சாதம், எள்ளு, நல்லெண்ணெய். ஆமாம். மேடம் இவங்களுடைய மைனாத்ரி கிரகம் மிருகசீரிஷத்துல இருக்கிறதுனால இவங்க அடிக்கடிக்கு கொஞ்சம் டென்டல் நல்லா கேர் பண்ணிக்கணும் மேடம். பல்கல்ல ஏதாவது ப்ராப்ளம் வரும் மிருகசீரிஷ நட்சத்திரத்துல இருக்கிறதுனால. ஸோ மிருகசீரிஷம் செவ்வாயுன்னா பல்லு சொல்கிறீங்க இல்லைங்களா? ஸோ அதனால ஆமாம், அதோட திரிகோணத்துக்கு மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் கூட அது வேலை பண்ணும். கரெக்டு தான். ஆமாம் சார். ரெகுலரா டென்டல் கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கணும் அடிக்கடி. வெரி குட் சார், வெரி குட். கரெக்ட் சார், கரெக்ட் தான். ஆமாம், கரெக்ட். இப்ப சந்திர புத்தி நடக்கிறதுனால சந்திரன் இருக்க அனுஷத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கணும். கரெக்ட் சார், வெரி குட் சார். சோழராஜன் சார், வெரி குட். நம்ம புத்தி பார்க்கவே இல்லை, தசாதான் பார்த்தது, புத்தி பார்க்கல. சந்திரன் அனுஷத்துல இருந்து என்ன வகையான பாதிப்பு கொடுப்பாரு? சந்திர புக்தி தான் இப்போ நடக்குது. ஆமாம். ஸோ அவர் என்ன அவர் அனுஷத்துல இருக்காரு, அனுஷத்துல அவர் என்ன பாதிப்பு கொடுப்பாரு? நெகட்டிவா இருக்காரு. சந்திரன் அனுஷத்துல எங்க நெகட்டிவா இருக்கார் இல்லையா? அவர் என்ன பாதிப்பு கொடுப்பாரு? சந்திரன்னா என்ன? நம்ம உணவு, நீர், தாய் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அனுஷம் வந்து அதன் வழியாக பாதிப்பு. இப்போ வந்து சனி பகவான். ஸோ அம்மாவுடன் கருத்து வேறுபாடு அந்த மாதிரி சொல்லலாம். உணவு வந்து அவங்க விரும்புகிற ஒரு உணவு சாப்பிட முடியாத ஒரு நிலை, உணவு, உடை, சந்திரன் காரகத்துல எல்லாம் வந்து நெகட்டிவா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? மேடம் சனி பகவான் இந்த என்னது கருப்பன் அந்த மாதிரி கோவில் வெளியில லெமன் ரைஸ் எல்லாம் பண்ணி தானம் பண்ணலாம் இல்லையா? ஆமா, நீங்க கோயில் உள்ள போக கூடாது, கோயில் வெளியே வந்துட்டு அங்க வெரி குட் சார், வெரி குட். இப்போ இவங்க வந்து என்ன வழிபாடு எடுக்கக்கூடாது? சனி காவல் தெய்வங்கள் சொல்லக்கூடிய ஐயப்பன், முனியப்பன், ஐயனார், கருப்பசாமி, கருப்பண்ணசாமி,
அந்த மாதிரி காவல் தெய்வங்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அந்த கோயிலுக்கு வந்து போகக்கூடாது. சனி வழிபாடு எடுத்துக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அந்த கோயிலுக்கு வெளியே போயிட்டு நம்ம தானம் பண்ணலாம், அது பண்ணலாம். அது வந்து நல்லது தான். அந்த தானம் பண்ணும்போது அதோட கெட்ட பலன் வந்து நமக்கு வந்து நல்லா சரியாகும். அது ஒரு பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம் மாதிரி நம்ம அது பண்ணிக்கலாம். கரெக்டு. ஆமாம். இப்போ வந்து சுக்கிர வழிபாடு இவங்க கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. மகாலட்சுமி வழிபாடு கண்டிப்பாக இவங்க எடுத்துக்கவே கூடாது. மேடம், சந்திரன் நிக்கிற அனுச நட்சத்திரத்துடைய திரிகோண நட்சத்திரத்துல பூச நட்சத்திரத்துல புதன் இருக்காரு மேடம். பூசம். ஆமா, புதனும் பூசம் இருக்கும்போது அவரும் திரிகோணத்துல இணைவாரு. அங்கே அவருக்கும் பாதிப்பு வரும் இல்ல மேடம்? என்ன சார்? சந்திரன் நிக்கிற நட்சத்திரம் அனுஷம், அவருடைய திரிகோண நட்சத்திரமான பூசத்திலையும் புதன் இருக்காரு இல்லையா? ஆமா சார். ஆமா ஆமா. பூச நட்சத்திரமும் பாதிக்கும் இல்லையா மேடம்? ஆமா, பூச நட்சத்திரம் திரிகோண நட்சத்திரம் பாதிக்கும். ஆமா சார், நான் நோட் பண்ணல, நீங்க நோட் பண்ணிட்டீங்க சார். சோமசுந்தரம் சாரா? ஆமாங்க மேடம். சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், வெரி குட் சார், வெரி குட் வெரி குட். புதன் வந்து பூசத்துல இங்க நெகட்டிவா இருக்கிற, அப்போ என்ன நம்ம சொல்லலாம், கம்யூனிகேஷன் வழியும் உங்களுக்கு பாதிப்பு வரும். இருதய பகுதியும் பாதிக்கல மேடம். இருதய பகுதி பூச நட்சத்திரம் இருதய பகுதி. ஆனா அது எப்படி சார், வைநாசிக தொடர்பு வந்து வாங்கலையே சார். ஓகே ஓகே மேடம். வைநாசிக தொடர்பு வாங்கினாதான் அந்த பாதிப்பு நம்ம எடுத்துக்கலாம். என்ன சொல்லலாம், சாரி மேடம், தசாவும் கனெக்ட் ஆகலையா? ஆமா சார், புதன் பூசத்துல இருக்குன்னா தசா கனெக்ட் ஆகலையே? ஆமா சார், அதான் நான் வைநாசிகம் கனெக்ட் ஆகாதுன்னு சொன்னேன். ஆமா, ஆனா வந்து புக்தி வந்து இந்த அனுஷம், சந்திரன் வந்து அனுஷத்துல இருக்கும்போது அதோட திரிகோணத்துல வந்து புதனும் அங்க பூசத்துல இருக்கனால இங்க வந்து உணவு உடை இது விஷயத்துல அந்த அதற்கு பாதிப்பு, அம்மாவுடனான கருத்து வேறுபாடு அப்படின்னு அதுன்னு சொல்லலாம். அடுத்தது புதன் போல இந்த பேசுறதுனால நம்ம கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், கம்யூனிகேஷன்னால ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு வழக்கு, அந்த ஒரு அமைப்பையும் கொடுத்துக்கும். சரிங்களா? நெகட்டிவாக இருக்கிறதுனால ரெண்டுமே. சரி சார், ஓகே சார். ஓகே சார், வந்துட்டாரு. ஓகே, 8 மணி ஆச்சு. சரி சார். நீங்க ஆஃப் பண்ணாதீங்க, ஓடிட்டே இருக்கட்டும். ஓகே சார், ஓகே ஓகே சார். ஓகே சார், ஓகே, ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணல சார். ஐயா போர்டு நான் பண்ணிட்டேன், ஐயா போர்டு பண்ணிட்டேன் நான்.
சரி, ஓகே. இப்போ பார்த்த ஜாதகத்துல மீனா நான் ஒரு விஷயம் கவனிச்சேன். சார் நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குதுங்க சார் சார். கேக்குதுங்க சார். கேட்குது குருஜி. என்ன லக்னம்? சார் விருச்சிக லக்னம் சார். சனி பூரத்திலையா? சனி பூரம், ராகு பூரம். ராகு கன்னியில பூரம். ஆமாம் சார். பாசிட்டிவா நெகட்டிவா? நெகட்டிவ் சார், ரெண்டுமே நெகட்டிவ். நெகட்டிவ் குருஜி. எதனால? இது அவயோகியா? ஆமாம் சார். சனி வந்து அவயோகி, ராகு வந்து யோகி குருஜி. ஆனா நிக்கிற சாரம் வந்து அவயோகி சாரம். சரி சரி, ஓகே. இது வந்து நீங்க நெகட்டிவா இருக்கு. இப்போ வந்து பாசிட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் பண்ணிக்கோங்க. பாசிட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஓகே குருஜி. இந்த காம்பினேஷன் வந்து பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா என்ன பண்ணும்? யார் வேணாலும் சொல்லலாம். நெகட்டிவ் வேணா, பாசிட்டிவா இருந்ததுன்னா என்ன பண்ணும்? சார் ஆயுள் பலம் நல்லபடியா இருக்கு. ஆயுள் பலம். ஆயுள் பலம் அதிகம். ரைட். வேற? யாருக்கு வரல டக்குனு? ஒரு வயசு மூலமா ஏதாவது நீதிமான் ஜாக்பாட் அடிக்குமா? மற்றவர்கள் உயிரை ஆபத்துல காப்பாத்து வராங்க ஐயா. கட்ட பஞ்சாயத்து. வேற என்ன சொல்லணும்? அவ்வளவுதான். சனி அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயுள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மைண்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள், மண்ணுக்கு வந்து நிலக்கரி எடுக்கிறது, வெள்ளக்கல் எடுக்கிறது, கிரானைட் எடுக்கிறது, அப்புறம் வந்து மெக்னீசியம், இந்த மாதிரி நிறைய ஸ்டோன் வந்து எல்லாமே எடுக்கிறாங்க மண்ணுக்கு இருந்து. இல்லையா? அதெல்லாம் வந்து சனியால் வரக்கூடிய யோகங்கள் தான். ஓகேங்க சார். ஆமா குருஜி. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பன்றி வந்து வளர்த்துவாங்க. பன்றி வளர்ப்பு அதை எடுத்துக்கலாம். நீங்க எருமை வளர்ப்பு, அதுவும் வந்து சனிநிலை காரணம் தான். அதை வளர்த்துனா அதுல இருந்து என்ன கிடைக்கும்? பால் கிடைக்கும், அப்புறம் வெண்ணெய், நெய், மோர் எல்லாமே கிடைக்கும் எங்களுக்கு. நாய்கள் எல்லாமே வந்து சனி உருவம் தான். நாய்கள் வளர்ப்பு, காஸ்ட்லியான நாய்கள்லாம் இருக்கு தெரியல. ஒரு நாய் சேல் பண்ணீங்கன்னா லட்சக்கணக்கில் கிடைக்கும் லாபம். அப்போ நாய்கள் பராமரிப்பு, நாய்கள் வளர்ப்பு, அப்புறம் வந்து வெட்டினரி டாக்டர், கால்நடை மருத்துவர், ஆயுர்வேதிக், யுனானி போன்ற மருத்துவர்கள், இதெல்லாம் சனியினுடைய யோகத்தால் கிடைப்பது. ஓகே தானே? ஓகே சார். ஓகே குருஜி. ஆமா குருஜி. அப்புறம் வந்து போர் போடுறது, போர் இயந்திரம், அதுக்கு வந்து நீர் பார்க்கறது, பொக்லைன் போன்ற கனரக வாகனங்கள், மண்ணை தோன்றதுக்கு என்ன பயன்படுத்துறோமோ எல்லாமே, மண்வெட்டி, கடப்பாறையில இருந்து உங்களுக்கு வந்து பொக்லைன் இயந்திரங்கள்ல இருந்து, விவசாயிகள் வந்து மண்ணை வந்து அணைக்கிறதுக்கு,
லூஸ் பண்றதுக்கு, ஏர் ஓட்டுறது எல்லாமே வந்து சனியினுடைய காரகங்கள் தான். ராகு அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ராகு ராகுன்னு சொல்லலாம். ஏர்வேஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய தொழில்கள், ஹெலிபேடு, பிளைனு, ராணுவ விஷயங்கள், பாராசூட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ராகுனுடைய காரணத்தோடு தான் வந்து வரும். பெட்ரோல், கேஸ் ரெண்டும் வந்து இவருடைய இதில் வந்துடும். பெட்ரோலியம், கேஸ் ரெண்டும் வந்து ராகுனுடைய காரணத்தில் தான் வந்து வரும். டெக்னிக்கல் லைனு, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், நாளுக்கு நாள் அப்டேட் தரக்கூடிய விஷயங்கள், புது புது மொபைலு, புது புது வாஷிங் மிஷினு, புது புது ஏசி மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கக்கூடிய துறைகள் எல்லாமே வந்து ராகுனுடைய காரணத்தை தான் நீங்க வந்து எடுத்துக்கிட்டோம். வேற என்ன சொல்லலாம்னா, ஆராய்ச்சி மனப்பான்மை உடையவர்கள் எல்லாமே வந்து சனி பகவான் தான். இந்த சிபிஐ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த வந்து புலனாய்வு பண்றது. சரியா? ஓகே ஓகே குருஜி. ஓகே குருஜி. பழமையான விஷயங்களை வந்து ஆராய்ச்சி பண்றது. ராகு அப்படின்னா வேற என்ன சொல்லலாம்னா, அசைவ உணவுகள், அசைவ கடை, இறைச்சி கடை, அது இறைச்சியை வந்து சுக்கா போட்டு கொடுக்கறது, நான்வெஜ் ஹோட்டல் வச்சு நடத்துறது, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், ஸோ இதெல்லாம் நீங்க வந்து அதில் வந்து எடுத்துக்கலாம். அதனால சனின்னா என்ன எடுக்கலாம், குளிர் பிரதேசங்கள்னு எடுக்கலாம். குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஏரியா, ஊட்டி, கொடைக்கானல், மேமலை, அதெல்லாம் வந்து சனியுடைய காலத்தோடு தான் வந்து வரும். அது மட்டும் கிடையாது, ஏசி, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி குளிர்சாதன பொருட்கள் அதுவும் வந்து சனியுடைய காலத்தில் தான் வந்து வரும். குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அவ்வளவுதான். அப்படிதானே? ஓகே. ஆமா குருஜி. இந்த காம்பினேஷன் வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா எவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்து நடக்குது. நம்ம ஜாதகத்துல நம்ம எடுக்கிற பலன் 9 கிரகங்கள், 9 கோச்சர கிரகங்கள் லக்னத்தை வச்சு நம்ம வந்து ஒரு பலன்கள், தசாபுத்தி பலன்கள் வச்சு தசாபுத்தி எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு பலன் சொல்றோம். நெகட்டிவா இருந்ததுன்னா இதன் வழியே அவங்களுக்கு வந்து இழப்புகள் என்பது விடுவோம். ஆயுள் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சு இழப்பார், மைண்ட் ரிலேட்டடா இதை பண்ணி இழப்பார், பன்றி எருமை வந்து வளர்ப்பின் மூலமாக, அதனால இல்லைன்னா சும்மாதான் ஒரு 2 வீலர் போயிட்டு இருப்பாரு, பன்றி குறுக்குள்ள வந்துடும், இல்லை எறும்பு கொடுக்குறோம், ஏதோ ஒரு விபத்துக்கு வந்து ஆளாகாது. நாய்களும் அதே மாதிரி தான். பாசிட்டிவா இருந்ததுன்னா நாயினால பணம் போட்டு கொண்டு கொட்டும், நெகட்டிவா இருந்ததுன்னா சும்மா போனாவே துரத்திட்டு வரும், கூட கடிக்கிறதுக்கு கடிச்சு வச்சு. அதே போல கால்நடை மருத்துவர்கள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி மயக்க மருந்து தருவாங்க, அதுவும் வந்து சனி பகவான் தான். மயக்க மருந்து நிபுணர்கள். சரிங்க சார். ஆயுர்வேதிக் போர் போறதுக்கு அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய மெக்கானிக்கு, அது தயாரிக்கிற நிறுவனம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புலனாய்வு பண்றது. புலனாய்வுலாம் நிறைய இருக்கு. அதுல சிபிஐன்னு இருக்கு, போலீஸ் கூட தான் ஒரு புலனாய்வு பண்றாங்க. கரெக்டா இல்லையா? கரெக்ட். ஆமா குருஜி. நிறுவனங்கள் வந்து நீங்க ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ஆய்வு பண்ணி புலனாய்வு பண்ணி, நம்ம பையன் வந்து நல்ல பையன், நீங்க பொண்ணு கொடுக்கலாம், அல்லது வந்து ஒழுக்கமான பையன், நம்பி நீங்க ஒரு பொறுப்பு கொடுக்கலாம், அப்படிங்கிறதுலாம் வந்து பிரைவேட்லயே இருக்கு. என் கட்சி தலைமைக்கு கூட நிறைய வச்சிருக்காங்க. அந்த மாதிரி கரெக்டா விசாரிச்சு இந்த வாட்டி நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஓட்டு வந்து விழும், வேற ஏதாவது ஸ்கீம் ஏதாவது மாத்தணுமா ஜெயிக்கிறதுக்கு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனியினுடைய அந்த உண்மைத்தன்மை. அப்புறம் வந்து என்னன்னா நீதிபதி, வக்கீல்,
ஒரு நீதிக்காக போராட்டம் நடத்துறீங்க, கம்யூனிஸ்ட், ஒரு சொல்லலாம் யூனியன் சொல்லலாம். ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்து யூனியன் வச்சிருப்பாங்க தொழிலாளர்களுக்காக. ஒரு யூனியன், நாங்க இந்த மணி நேரம் வேலை செய்வோம், எங்களுக்கு இவ்வளவு கொடுத்துடணும், இவ்வளவு இன்கிரிமெண்ட் கொடுக்கணும், தீபாவளி ஆனால் எங்களுக்கு இவ்வளவு கொடுக்கணும், யாரையாவது அடிபட்டா அது என்னது பண்ணணும். அந்த மாதிரி ஒரு யூனியன்லாம் வச்சு போராட்டங்கள் நல்ல ஒரு நியாயமா ஏதோ ஒரு வேலையாட்களுக்கு வந்து பண்ணிட்டு இருப்போம். சனினா வந்து வேலையாள், அதே எடுத்துக்கலாம். கடைநிலை வேலையாள், உயர்நிலை வேலையாள், பிற அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து அமையும். சரிதானே? சரிங்க சார். அங்கே வந்து இந்த இழப்புகள் என்பது ஏற்படும். இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா உயிரை காப்பதுன்னு எழுதியிருக்கோம், இங்க வந்து உயிர் இழப்புன்னு வரும். சரியா? இது வந்து நம்ம வந்து இதுவரை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். இப்ப இந்த ஒரு காம்பினேஷனுக்கு உள்ளார நம்ம வந்து புலிகாதியர் ஐவர் சம்மந்தப்படும் போது என்ன நடக்கும்? புலிகாதியர் ஐவர் யாரு? புலிகன், பாலன், யமகண்டன், அர்த்தபிரகடன், அஞ்சு பேரை தான் நம்ம வந்து புலிகாதிரியார்கள் நம்ம வந்து இந்த புலிகன் சம்பந்தப்பட்டு இந்த இடம் பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா, சனிவார காம்பினேஷன் வந்து பாசிட்டிவா இருந்ததுன்னா, இதுலலாம் அவங்க வந்து ரொம்ப டாப்ல இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீதிபதி அப்படின்னா ஹைகோர்ட்ல வந்து நீதிபதியா இருப்பார், அல்லது வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஏதாவது ஸ்பெஷலா ஒரு பெஞ்ச் ரெடி பண்ணுதுன்னா அதுல கூட ஒத்துக்கணும். புரியுதா? அதாவது சனி என்ற கிரகத்தால் வரக்கூடிய நற்பலன்களை விட அவர்களுடைய உபகிரகத்தால் வரக்கூடிய நற்பலன்கள் வந்து டாப் லெவல்ல இருக்கும், அதிகப்படியான யோகமாக இருக்கும். அது யாருமே நினைச்சே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து இருக்கும். சிம்பிளா எடுத்துக்கணும். புரியுதா? ஓகே சார். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஆபரேஷன் பண்ணியிருப்பாரு, அதுல வந்து 198 சக்சஸ் அப்படின்ற ஒரு இதை வந்து வச்சிருப்பாரு. ஆயில் பிசினஸ் அப்படின்னா எனக்கு வந்து எண்ணெய் கலர் இருக்குதுப்பாரு. ஆயில் டீலர்லாம் கிடையாது, எனக்கு வந்து 10 கப்பல் ஓடுது, அது ஆயில் டிரான்ஸ்போர்ட்ல இருக்குது அப்படிப்பாரு. பெரிய அளவில் இருக்கும் எல்லாமே. இதுல அந்த நாய்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாயும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போற நாய்கள் தான் இருக்கு, தெரியல. கால்நடை மருத்துவர்னாலும் அதே மாதிரிதான். ஆயுர்வேதிக் யுனானி அப்படின்னா மிகப்பெரிய புகழ்பெற்ற நபராக இருப்பார். போர் வண்டியை வச்சிருக்க மாட்டாரு, போர் வண்டியை வந்து தயாரிக்கிற நிறுவனம் வச்சிருப்பாரு. புரியுதா? ஏர்வேஸ்னா சொந்தமா ஏர்வேஸ் வச்சிருப்பாரு, எல்லா ஏர்வேஸ் வந்து பேக் பண்ணிட்டு இருப்பாங்க. பெட்ரோல்னா பெட்ரோல் கிணறு இருக்கும், இல்லைன்னா மெயின் டீலரா இருப்பாரு. இப்ப நம்ம அம்பானி வந்து என்ன பண்றாரு, ரசாயனில இருந்து ஆயில் வாங்கி அதை சுத்திகரிப்பு பண்ணி டீசல் தனியா பெட்ரோல் தனியா ஆயில் தனியா பிரிச்சு நம்ம நாட்டுக்கு நிறைய கண்ட்ரிக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருப்பாங்க, பெரிய பெரிய ஆளா இருப்பாங்க. டெக்னிக்கல் என்ன சாஃப்ட்வேர்ல போய் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய ப்ரொப்ரேட்டரா இருப்பாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அந்த மாதிரி ஹை லெவல்ல வந்து அந்த பலனை வந்து கொடுத்துரும். அதுவே வந்து நெகட்டிவாக இருந்தால் ஹை லெவல்ல வந்து கமிட்டிட்டு போயிடும். இப்ப வந்து விஜய் மல்லையா அப்படின்னு ஒரு பிரபலமான ஒரு தொழிலதிபர் இருந்தார், திடீர்னு பார்த்தா காணாம போயிட்டார். கரெக்டா இல்லையா? ஆமாங்க சார். ஆமா குருஜி. அம்பானி இருக்காரு, அம்பானியுடைய சகோதரர் இருக்காரு முகேஷ் அம்பானி, அவர் பாத்தீங்கன்னா ஹெவி லாஸ். அம்பானி வந்து சக்சஸ். கரெக்டா இல்லையா? வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு இழப்புகளை வந்து உருவாக்கும். யார் சம்பந்தப்படும் போது? புலிகன் சம்பந்தப்படும் போது. புலிகன் சம்பந்தப்படும் போது குருஜி. புலிகன் சம்பந்தப்படும் போது குறிப்பாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல், இமயமலை,
குளிர்ச்சி பிரதேசங்கள், குளிர்ச்சி நாடுகள்லாம் நிறைய இருக்கு இல்லையா? நியூசிலாந்து எல்லாம் குளிர்ச்சி தானே. அந்த மாதிரி கண்ட்ரிலாம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட சொத்துக்கள் வந்து வச்சிருப்பாங்க. ஊட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எஸ்டேட் இருக்கு. அந்த குளிர்ச்சியின் வழியில வந்து ஃப்ரிட்ஜை வந்து மேக் பண்றது இல்லையா, ஒரு 5-6 டீலர்ஷிப் வந்து கையில வச்சிருக்கிறது. அளவுக்கு பெரிய லெவல்ல இருக்கும் எல்லாமே. நெகட்டிவா இருந்ததுன்னா பெரிய லெவல்ல வந்து கமிச்சு விட்டுரும். அடுத்தது வந்து என்னன்னா, இது மரணத்தோட சம்மந்தப்படும் போது புலிகளுக்கும் மரணத்துக்கும் என்ன சம்மந்தம் பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய வெப்பம் காலியானா என்ன ஆகும்? மரணம் வந்து வந்துடும். இதுதானே வெப்பம் தான் வந்து உயிர். ஏன் வெப்பத்தை உயிர்னு எடுக்கிறோம்? நம்ம வெப்பத்துக்கு உண்டான கிரகம் வந்து சூரியன். சூரியன் தான் வந்து ஆன்மா. சூரியன் வந்து நம்ம என்ன எடுத்து ஆன்மான்னு எடுத்துக்கிறோம். அதே சூரியனால் வரக்கூடியதான் வந்து உயிர். உயிரணுக்கள் உற்பத்தியில் பாதிப்பு இருக்கும் சூரியன் மைனஸ் ரீதியாக வந்தால். உயிருக்கும் அவருதான், ஆன்மாவுக்கும் அவருதான். அப்ப என்ன நடக்கும்? வெப்பம் வந்து காலியாயிருச்சு, குளிர்ச்சி அதிகமாயிருச்சு அப்படின்னா ஒரு மனிதனுக்கு சளி பிடிக்கும், கிட்னி அவுட் ஆகும், நுரையீரல்ல வந்து பாதிப்பு வரும், சுவாசிக்க முடியாது, மரணம் என்பது நிகழும். அப்ப வந்து புலிகள் சம்பந்தப்படும் போது பாசிட்டிவா இருந்தா இந்த லெவல்ல தூக்கிட்டு, நெகட்டிவா இருந்தா இந்த லெவல்ல வந்து கமித்துட்டு மரணம் வரை கொண்டு போயிடும். ஓகேவா? ஓகே குருஜி. சனிராக பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா இருந்தா நம்ம பார்த்துட்டு. அப்ப 9 கிரகத்துல எங்க அது போய் அமருதோ அதுக்கு தகுந்த பலன் வந்து சேஞ்ச் ஆகும். ஒரு ஜாதகத்துல குரு வந்து குணப்புசத்துல வந்து நெகட்டிவ். இன்னைக்கு பிறகு குழந்தைகளுக்கு குணப்புசத்துல வந்து நெகட்டிவா இருக்கு. என்ன ஆகும்? இதன் வழி இழப்புகள் எல்லாம் அது வாழ்க்கையில வந்து சந்திக்கும். பாசிட்டிவா இருக்கு, இதன் வழி கூடாது. இப்போ வந்து புலிகன் குளிர்ச்சின்னு எழுதுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இந்த காரணங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். ராகு தவிர இந்த ராகு விட்டுருங்க. புலிகனுக்கு ராகு விடுறீங்க அப்படின்னா இதெல்லாம் புலிகனுக்கு வந்து செட் ஆகும். புரியுதா? புரியுது குருஜி. ஓகே, நான் புரிஞ்சுதா? சொல்லி தரதுல ஏதாவது கேள்வி இருக்கா? புரிஞ்சுது சார். புரிஞ்சுது. சார் கேக்குமார் பேசுறேன். ஒரு சின்ன கேள்வி சார். அங்க நீங்க வெப்பம் அண்ட் குளிர்ச்சி போட்டிருக்கீங்க இல்லையா? அப்போ வெப்பம் வந்து கம்மியாச்சு, குளிர்ச்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் அந்த பாதிப்பு இல்லையா? ஆமா, அதான் வரணும். ஓகே சார். ஓகே சார். ஒரு தடவை மகன் டாக்டர் வந்து என்ன பண்ணுவோம்? கையை பிடிச்சி பார்ப்போம், பாதத்தை தொட்டு பார்ப்பாங்க. எல்லாமே நம்ம இதயத்தை கையை வச்சுக்கணும். எல்லாமே ரொம்ப சின்ன ஆயிடுச்சுன்னா உயிர் பிரிஞ்சது அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். அதிக குளிர்ச்சிதான் வந்து மரணம். உடம்புல இருக்கக்கூடிய வெப்பம் அதுதான் வந்து உயிர். இப்போ வந்து உயிரை பிரிக்கணும் அப்படின்னா குளிர்ச்சி வந்து அடங்கியே திரும்ப உடல். ஓகேவா? ஓகே சார். ஆமா குருஜி. இதே காம்பினேஷன்ல காலம் வச்சுக்கணும். சனீராக பாசிட்டிவா இருக்காது. இப்ப காலம் உள்ளார வராது. காலம் வந்து யார் அப்படின்னா சூரியனுடைய மகன், சூரியனுடைய உபகரணம். சூரியனை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. சூரியனுக்கு நீங்க வந்து 100% வந்து பவர் கொடுத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து 1000 மடங்கு பவர் கொடுக்கும். இந்த அளவுக்கு வந்து பல மடங்கு 10 மடங்கு பலமானவர். நன்மை பண்ணாலும் 10 மடங்கு அதிகம் முடிவாரு, தீமை பண்ணாலும் 10 மடங்கு அதிகமா கொடுக்கும். புரியுதா? ஆமா குருஜி. நீங்க என்ன பண்ணலாம்? டைரக்டா வந்து நீங்க அரசு வழி அப்படின்னு எடுத்துக்கலாம். சூரியன் அப்படின்னாலும் காலன் அப்படின்னாலும் அரசு வழியில்
இது எல்லாமே அரசு வழியில வந்து நடக்க போறது இல்லை. இப்ப நீதிபதினா அரசு ஓகே, ஒரு வக்கீல்னா அரசு ஓகே, கவர்மெண்ட் டாக்டர் தான் எடுத்துக்கலாம், பிரைவேட் டாக்டர் அரசு வழியில எடுத்துக்க முடியாது. மயக்க மருந்து நிபுணர்னாலும் அதே தான், அரசு வழியில இருப்பாங்க, வெளியிலேயே இருப்பாங்க. ஆயில் மைன்ஸ், கால்நடை மருத்துவர்கள், போர் போறது எல்லாமே கவர்மெண்ட்லயே இருக்கு, பிரைவேட்லயே இருக்கு. அப்ப காலம் வந்து சம்மந்தப்பட்டது பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா எல்லாமே அரசு வழியில் அவங்க வந்து நடக்கும், பெரிய அளவுல நடக்கும். அதான் விஷயமே இங்க. கரெக்டா? ஓகே எல்லாமே இருக்கும், ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். இப்ப வந்து ஒரு ஜிஹெச் வந்து கட்டுறாங்க, ஜிஹெச் ஃபுல்லோ ஏசி, அப்படிதான் கட்டிட்டு இருக்காங்க. பில்டிங் ஃபுல்லோ ஏசி, கான்ட்ராக்ட் பில்டிங், ஏசி கான்ட்ராக்ட். புரிஞ்சுட்டீங்களா? அதுலயே கோடி லாபம் வந்துடுவாரு. அப்ப காலன் அப்படின்னா நீங்க வந்து சூரியன் சம்பந்தப்பட்டு இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். காலன் வந்து இந்த சனி ராகு காம்பினேஷன்ல அந்த நட்சத்திரத்துல நெகட்டிவா இருந்தது அப்படின்னா சூரியன் சம்பந்தப்பட்டு இந்த இழப்புகளை எல்லாம் சந்திப்பார். அடுத்த காலன் வந்தாங்க என்ன ஆகும்? யமதர்மன் வரப்போறான்னு அர்த்தம். ஆனால் வந்து யமதர்மனே வந்தாலும் புலிகள் சம்பந்தப்படும் போதுதான் இறப்பு வரும். இப்ப இந்த இடத்துல காலன் இருக்கார், சனி ராகு காம்பினேஷன் பூர்வத்துல காலன் இங்க வந்து இருக்காரு. இப்போ வந்து மரணம் வந்து உறுதியாகுது. எப்ப மரணம் உறுதியாகுது? சனி தசை சனி புத்தி, ராகு தசை ராகு புத்தி, சுக்கர தசை சுக்கர புத்தியில அவருக்கு வந்து செக்கு. அப்ப சனி தசையில ஒரு மரணம், சனி புத்தியில ஒரு மரணம், ராகு தசையில ஒரு மரணம், ராகு புத்தியில ஒரு மரணம், சுக்கர தசையில ஒரு மரணம், சுக்கர புத்தியில ஒரு மரணம் வருமா? மரணம் ஒரு முறைதான் வரும். மீதியெல்லாம் வந்து மரணத்துக்கு இணையான துன்பம் என்பது நடப்பவர்களுக்கு. மரணம் எப்பொழுது வரும் அப்படின்னா இந்த ஜாதகத்துல வந்து மொத்தமா வந்து 9 கிரகம், 2 பேர் இங்க இருக்காங்க, நட்சத்திரம் 1 3 சம்பந்தப்பட்டிருக்கு, மீதி 6 கிரகம் இருக்கு. கோச்சாரத்துல ஒரு 9 கிரகம் சுத்தி வந்துட்டு இருக்கு. லக்னம் 1 இருக்கு. 9 18, லக்னம் 1 19. சரிதானே? 19 பேத்துல பெரும்பான்மையான கிரகங்கள் அவயோகம், உப அவயோகம், திரிசூனியம், வைநாசிகம் சம்பந்தப்பட்டு நெகட்டிவா இந்த சேர்க்கைக்கு துணையாக மாறும்போது தான் மரணம் வரும். ஓகேவா? ஓகே குருஜி. இப்ப வந்து எலெக்ஷன் மாதிரிதான். இவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு, நான் ஜாதகருக்கு மரணத்தை தருகிறேன். ஜாதகத்துல 9 பேர், கோச்சாரத்துல 9 பேர், லக்னம் 1. இவங்களுக்கு அதிக பேர் ஓட்டு போட்டாங்க, மரணம் வரும். அதிக பேர் நானும் இல்ல நானும் ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னாலும் மரணம் வராது. சிம்பிள் கான்செப்ட். பெரும்பான்மையான கிரகங்கள் திதியோ காரணம் முடக்கு வைநாசிகத்தால் கெட்டு போகணும். கெட்டு போனால் மரணம் என்பது நிகழும். மரணம் நிகழக்கூடிய காலம் வந்துருச்சு. காலம் நேரம் நின்று வேட்டிக்கல நிறுத்தி வந்தாலும் பரணி பூராடம் பூரத்துக்கு உள்ளார 3 இடங்கள்ல ஆக்சுவலா வந்து புலிகன் வந்து வந்தாலும் புலிகன் வந்தாதான் குளிர வைக்க முடியும், மரணத்தை வந்து நடத்தி தர முடியும். புரிஞ்சுட்டீங்களா? ஆமா குருஜி. அப்ப காலனை வச்சு இந்த ஒரு காம்பினேஷனுக்குள்ளார எப்படி நம்ம வந்து பலன் எடுக்க முடியும் துல்லியமாக அப்படிங்கிறத இப்ப வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? ஓகே குருஜி. ஓகேங்க சார். இப்ப அடுத்தது யமகண்டன். யமகண்டன் அப்படின்னாக்க சஞ்சீவனி மந்திரத்தை வந்து அறிந்தவர், தேவகுருல வந்து பிறந்த ஒருத்தர். அப்படிதானே? அவரு வந்து மரணம் வருமா? அவரு வந்து மரணம் வருமா? வராது. மரணத்திலிருந்து காப்பாத்திடுவார். இதே சனிராக காம்பினேஷன் உள்ள பரணிபுரம் புராணத்துல யமகண்டன் இருந்தால் அவருக்கு அவசியம் வந்து மரணம் வராது. காப்பாத்தி விட்டுட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுவரை நான் வந்து செத்து போயிட்டு வந்தேன். செத்த பிறகு எங்கேயோ வந்து போற மாதிரி இருந்தது, வானத்துல ஹை ஸ்பீடுல ஒரு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டர் வேகத்துல எங்கேயோ போற மாதிரி இருந்தது. ஆனா மறுபடியும் வந்து பொழைச்சிக்கிட்டான்னு போகலாம். இதுதான் வந்து செத்து பொழைச்சிட்டு போங்க. புரியுதா? ஓகே குருஜி. ஓகேங்க சார்.
இன்னொரு ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா யமகண்டன் யார் அப்படின்னு போது குருவனுடைய மகன். குருனா தனக்காரகன். குருவை விட 1000 மடங்கு பலசாலி யமகண்டன் பலன் தருவதில். இது பாசிட்டிவா இருந்தது அப்படின்னாக்க நம்ம பணம் கொட்டும் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, வைக்கிறதே இடம் இருக்காது, அந்த மாதிரி கொட்டும். நெகட்டிவா இருந்ததுன்னா பெரிய அளவுல பணத்தை வந்து இழப்பாங்க. ஓகேவா? ஓகே குருஜி. ரைட். இப்ப அடுத்தது வந்து அர்த்த பிரகடனம். அர்த்த பிரகடனம்ங்கிறது யாரு? புதனுடைய மகன், புதனுடைய உபகிரகம். புதனை விட 1000 மடங்கு பலசாலி அது. அது இந்த செட்டிங்ஸ்க்குள்ளார இப்ப வந்து பரணி பூரம் போராடுறதுக்குள்ளார ஒரு அர்த்த பிரகடனம் வந்து இருக்கு. இந்த இடம் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா, இந்த இடம் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா என்ன நடக்கும்? தன்னுடைய பேச்சாற்றலால், நினைவாற்றலால், கற்பனை திறனால் ஓருடைய காலத்தையும் போட்டுக்கோங்க, தனி காலம் கிடையாது. அப்படிதானே? ஆமா குருஜி. உலக புகழ்மிக்க மனிதர்களாக மாறுவார்கள். உசேன் போல்ட் இப்ப வந்து செஸ்ல யாரு இப்ப லேட்டஸ்டா ஒரு பையன் போய் செஸ் தானே, முகேஷ். அப்புறம் முகேஷ்னு இருக்கான், பிரக்யான்னு இருக்கான். அறிவு சார்ந்த விளையாட்டுகள், நினைவாற்றல், பேச்சாற்றல், கவிதை திறன், எழுத்து திறன். கவிதை கண்ணதாசன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டச் ஆகும். கவிஞர் கண்ணதாசன் பிறகு நிறைய பேர் வந்துட்டாங்க. அவரோளவுக்கு வந்து ஈக்குவலா வந்துட்டாங்களா யாராவது? வாலி இருக்காரு, வைரமுத்து இருக்காரு. அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷன்ல நிறைய வந்துட்டாங்க. ஆனா எல்லாரும் வந்து கண்ணதாசனுக்கு ஈக்குவலா இருக்குமா? பழைய பாடல்கள் கேட்டு பாருங்க, அந்த வரிகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. இல்லையா? ஆமா குருஜி. இப்ப வந்து அதே நேரத்துல வந்து ஒரு அரசியல் கட்சிகள் வந்து நிறைய இருக்கு. ஆனா பேச்சாற்றலில் மிக்க திறமையானவர்கள் யாரு? கலைஞர் குருஜி. இப்ப இந்த காலத்துல இப்ப நடைமுறையில் இருக்க இந்த பீரியட்ல சீமானோட ஸ்பீச் கேட்டிருக்கீங்களா? பயங்கரமா இருக்கும். கேட்டுக்கோங்க குருஜி. ஆமா, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அர்த்த பிரகடனம் வந்து சம்மந்தப்படுவார். இது நெகட்டிவா இருந்தது அப்படின்னா அர்த்த பிரகடனம் நீங்க எதா எடுத்துக்கணும், வாயுன்னு எடுத்துக்கணும், வாயு காத்துன்னு எடுத்துக்கணும். என்னன்னே தெரியலப்பா, இப்படின்னு கைய வச்சாரு, அப்படின்னு கைய வச்சாரு, படுத்தாரு, போயிட்டாரு. பல வருஷமா வந்து வேலையே பார்க்கறது இல்லை. இடுப்பு கீழே ஒரு ஆக்சிடென்ட், இடுப்பு கீழே எதுவுமே வந்து வேலை பார்க்கறது இல்லை, அப்படியே இருந்து இறந்துடுறது. வாய்ப்புகளால் தசா வாய்ப்புகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தசா வாய்ப்புகள், தசானா 10, வேற ஒன்றும் கிடையாது. வாயுக்கள் கேள்விப்பட்டிருக்கா? தசா வாயுக்கள் கேள்விப்பட்டிருக்கேன் சார். இந்த வாயுக்களுடைய கண்ட்ரோல் எல்லாமே வந்து அர்த்த பிரகடனம் தான் இருக்கு. ஓகேவா? ஓகே குருஜி. ஓகே. பாசிட்டிவா இருந்தா ஒரு மாதிரி, நெகட்டிவா இருந்தா ஒரு மாதிரி. அடுத்து வந்து மிருத்தியம். மிருத்தினா நீங்க வந்து டைரக்டா வந்து செவ்வாயை விட 1000 மடங்கு பலசாலி. செவ்வாயுடைய காலங்கள், நிலம், கட்டுமானங்கள், இயந்திரங்கள், ஆயுதங்கள். இப்ப வந்து அமெரிக்கா வந்து மிகப்பெரிய வல்லரசு நாடா இருக்கு. எதனால? ஆயுத தயாரிப்பு தான், வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல 2 நாட்டு மூட்டி விடுவாங்க, நீங்க ஆயுதங்களை விட்டு சண்டை போட வைப்பாங்க. நீங்க ஆயுதங்கள்லாம் இவ்வளவு பவர்ஃபுல் ஆனது அப்படின்னு 10 பேர் வேடிக்கை பார்க்க வைப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நாடும் தேடி வரும், ஒரு ரேட் போட்டு குறிப்பிட்ட கோடிகள் கொடுத்து சேல் பண்ணிடுவாங்க. அதுவும் ஆயுதம் தான். ஆனால் வந்து ராகு சம்பந்தப்பட்ட ஆயுதம். கரெக்டா? ஆமா குருஜி. அப்போ ஆயுதங்கள், குறிப்பா ஆயுதங்கள், நிலங்கள்,
கட்டுமானங்கள், மெஷினரிஸ். ஸோ அது ரிலேட்டடாக பெரிய அளவில் வந்து சாதிப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். சரிதானே? ஆமா குரு. ஓகேங்க சார். இப்ப அதுவே வந்து நிறுத்தி சம்மந்தப்பட்டு சரியான எக்ஸாமினேஷன் வந்து நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அவர் வந்து விபத்தால் மரணம் அடைய போகிறார். செவ்வாயடிகளால் தான். செவ்வாயால் மரணம் வந்தா அது வந்து சிம்பிளா இருக்கும். இவருன்னா நசுக்கி தெரிஞ்சுக்கிறார். புரிஞ்சுதா? ஆமா குருஜி. ஓகே. செவ்வாயால மரணம் வருதுன்னா ஒரு சர்ஜரி நடக்குது, ஒரு மரணம். ஏதாவது கீழே விட்டாரு, இல்லை வண்டி ஏதாவது மோதிருச்சு, காயங்கள் நடந்திருக்கு, ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறோம். 1 நாள் 5 நாள் இருந்து இறந்துடுறாங்க. மிருத்திவால் மரணம்னா இப்ப வந்து ஒரு லாரி வந்து ஒருத்தர் மேல அப்படியே ஏறி இறங்கிடுது. ஸ்பாட்லயே பாடி வந்து அப்படியே அசிங்கிடுது. அந்த மாதிரி கொடுமையான மரணங்களை ஏற்படுத்துவது தான் அந்த மிருத்தி. புரிஞ்சுதா? ஓகே. அதாவது ஜாதகத்துல நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் பிரிக்கிறீங்க. 9 கிரகம் இருக்கு. அந்த 9 இடத்துல திரிகோண நட்சத்திரத்துல எந்த ஒவ்வொரு டச் ஆயிருக்குன்னு பாக்குறீங்க. பாசிட்டிவ்னா ஒரு பலன் வந்து மேக் பண்ணிக்கிறீங்க, நெகட்டிவ்னா ஒரு பலன் வந்து மேக் பண்ணிக்கிறீங்க. கான்செப்ட் அவ்வளவுதான். ரெண்டாவது வந்து என்னன்னாக்க கால நிர்ணயத்துக்கு ரொம்ப அக்யூரேட்டானவர்கள். கால நிர்ணயம். இப்ப இவர் என்ன சொல்லுவாரு, சனி பகவான் வந்து 7 நட்சத்திரத்துல பாசிட்டிவா நிக்கிறாரு அப்படின்னா 1 வருடங்கள் உனக்கு வந்து நான் திருமண யோகத்தை தரேன் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. குரு பகவான் வந்து சம்மந்தப்படுறாரு அப்படின்னா ஒரு 6 மாதங்கள் நான் வந்து உனக்கு திருமண யோகத்தை தரேன், 6 மாசத்துல உனக்கு வந்து கல்யாண யோகத்தை தரேன்னு சொல்றாரு. இந்த மாதகரங்கள் சூரியன் இருக்கு, செவ்வாய் இருக்கு, புதன் இருக்கு, சுக்கிரன் இருக்கு. இவையெல்லாம் வந்து சம்மந்தப்படும் போது 17 நாட்களுக்குள் உன்னுடைய திருமண காலத்தை வந்து நான் வந்து தரேன், அதுக்குள்ள ஏதோ ஒரு நாள் உனக்கு வந்து கல்யாணம் நடக்கும் போது அவங்க வந்து உறுதி பண்ணும். அந்த 17 நாள்ல எந்த நாள்ல நடக்கும் போகுது அப்படிங்கிறது தான் உபகரணங்கள் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. கால நிர்ணயத்துல யார் ரொம்ப அக்யூரசி? உபகரணங்கள் தான். எந்த நாளும் நடக்க போகுது, எந்த நேரத்தில் நடக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு வந்து அழகா சொல்லுவோம். கிரகங்களுடைய காரணத்தை பார்த்தீங்கன்னா கிரகங்களை விட 1000 மடங்கு பலசாலி. கிரகங்கள் தரும் யோகத்தையே வந்து 1000 மடங்கு பெருசா கொடுப்பாங்க. நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா 1000 மடங்கு பிடிக்கிடுவாங்க. அடுத்தது மரணத்தில் அவர்கள் சம்பந்தப்படும் போது ஒவ்வொரு மரணமும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா? ஓகே. 3 ஆங்கிள் தான் நீங்க வந்து உபகரணங்களை வந்து பயன்படுத்திக்கலாம். ஒண்ணு கிரகங்களை விட 1000 மடங்கு பலசாலிகள் அப்படின்ற ஆங்கிள் நன்மை தீமை. இன்னொன்னு கால நிர்ணயத்துல எந்த நாள்ல அது நடக்க போகுதுன்ற அக்யூரேசி. தேடு வந்து ஒருத்தருடைய மரணம் என்பதை எப்படி நிகழும் என்பதை உபகரணங்களை வச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். மரணம் பொழுதுமா நடக்குது, ஒரு முறை தானே நடக்குது. ஆமா குருஜி. ஆமா. எந்த வழியில் நடக்கும் என்பதனுடைய அக்யூரேசியோட அவருக்கு வந்து சுட்டி காட்டுவாங்க. குடிகாதியர் ஐவர் வந்து சம்பந்தப்படும் போது இப்ப நீங்க ஜாதக பலன்கள் எடுக்கிறதுக்கே இப்பதான் ஓரளவுக்கு வந்து ரெடி ஆகிருக்கீங்க. இந்த 10 பேர் இதை கனெக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் திறமை நிறைய இருக்கணும், மூளையும் அதிகமா சூடேறும். கரெக்டா இல்லையா? ஆமா குருஜி. ஆமா சார். ஆமாங்க. அதனாலதான் வந்து அது வந்து ஒரு டஃப்பான பாடத்திட்டம் அப்படின்னு வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஆனா இந்த நடப்பு காலகட்டத்துல ஜோதிட உலகத்துல
எந்த ஒரு ஜோதிட முறையும் அக்ரிஷான பலன்களை வந்து தரதில்லை. நம்மளுடைய இந்த ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிட வித்யாலயாவுடைய திதியோகரண விதிகள் தான் அழகா வந்து பாத்தீங்கன்னா பலன்களை வந்து வெளிப்படுத்துது. எல்லாம் எவ்வளவு ஜாதகங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம வந்து பீனா ஆகட்டும், ஸ்ரீதேவி நடத்தும் போது பார்க்கட்டும், அசால்ட்டா அடிச்சுட்டு போறாங்க. நமக்கே ஆச்சரியமா இருக்கு. பார்ப்போம், இப்பதான் வந்து ஆசிரியரானவங்க தெளிவா வந்து இந்த அளவுக்கு வந்து பலன் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. அதே போல நீங்க மத்தவங்க எல்லாம் பேசும்போது நான் வந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். எல்லாருமே ஓரளவுக்கு வந்து தெளிவா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும் அப்படின்னா இந்த உபகரணங்கள் 10 பேரை இணைச்சிங்க அப்படின்னா அது இன்னும் ரொம்ப மைனூட்டா இருக்கும். சரிதானே? உபகரணங்கள் வந்து தனி காரகத்துவம் என்பது கிடையாது. அந்த கிரகங்களுடைய காரத்துவமே தான். ஆனால் அதுல வந்து ஹைஃபியா இருக்கும், பெரிய லெவல்ல இருக்கும். நன்மைனாலும் பெரிய லெவல்ல இருக்கும், தீமைனாலும் பெரிய லெவல்ல இருக்கும். அரசியல்வாதின்னு எடுத்துட்டோம்னா பிரதமர் இருக்காரு, சிஎம் இருக்காரு, அவரும் நம்ம வார்டு கவுன்சிலர், எம்எல்ஏவிகள் ஒன்னா இல்ல குருஜி. இல்லைங்க சார். இல்லைங்க ஐயா. வந்து ஒரு எம்எல்ஏ, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலரு, அப்புறம் வந்து யார் சொல்லலாம், மேயரு, இப்படி நீங்க எடுத்துக்கலாம், கலெக்டர், இப்படி எடுத்துக்கலாம் நீங்க. ஆனா சூரியனுடைய மகன் காலனால் வரக்கூடிய பதவிகள் என்பது இப்ப நம்ம வந்து மோடிஜி இருக்காரு, தமிழ்நாட்டில் ஸ்டாலின் இருக்காரு, பெரிய லெவலில் இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் அந்த டிஃபரெண்ட். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார் கேஆர் குமார் சந்தேகம் இல்லை சார். ரைட், ஓகே. நாளைக்கு வந்து ஸ்ரீதேவி இல்லைன்னா பீனா யாரோ ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியா நான் ஒரு 1/2 மணி நேரம் நான் வந்துடுறேன். வந்துட்டு புளியாதியர் வந்து பார்த்தோம். நாளைக்கு வந்து இந்த தூமாதியர் ஐவர் அவங்க ஒரு காம்பினேஷனுடன் இணையும் போது அது எப்படி வேலை பார்க்கும். இதுக்கு வந்து கற்பனை திறன் இருக்கும். ஆக்சுவலா வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு 2 கிரகத்தை போட்டு ஒரு சேர்க்கைக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் வந்து பேசிடும். ஒரு ஜாதத்துல எத்தனை கிரகம் இருக்கு, எத்தனை காம்பினேஷன் இருக்கு. நான் புத்தகம் போட்டாதான், ஆனா எனக்கு புத்தகம் போடுற ஐடியா இல்லை. ஏன்னா மோஸ்ட்ல எல்லாம் ஆட்டை போட்டு போயிடுவாங்க. அப்படியே என் பேரை மட்டும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து எடுத்து அவங்க பேர் போட்டுக்குவாங்க. கரெக்டா? ஆமா குருஜி, அப்படிதான் குருஜி நடக்குது. ஆமாங்க சார், நடக்குது. ஆமா சார். நம்ம வந்து என்னன்னா, அவனுங்களை விட நான் வந்து விடாதவனும் போடாதவனும் தான். நம்ம போட்டாலும் அவருக்கு பொறுப்பு வேறாது. அதான் வந்து என்னன்னா, புத்தகம் போடுற ஐடியா இருக்கு நமக்கு. அப்போ வந்து நீங்க பாருங்க, சிம்பிள். 5 குடிகாதியாரை வந்து எடுத்துருக்கிறோம். ஒரே காம்பினேஷனுக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். ஒரு ஜாதத்துல 9 கிரகம் இருக்கு, எத்தனை காம்பினேஷன் இருக்கும், இப்ப எத்தனை விதமான சேஞ்சஸ் அங்க வந்து உருவாகும் நீங்களே பார்த்து. கரெக்டா இல்லையா? ஆமா சார். கரெக்டுங்க சார். ஆமா குருஜி. ஆமா குருஜி. எத்தனாவது வகுப்பு? இன்னைக்கு இது 6வது நாள் வகுப்பு குருஜி. ஒரு நாள் வந்து பரிகாரத்துக்கு விட்டுருங்க. இன்னும் 3 நாள் நமக்கு வந்து கையில இருக்கு. இந்த 6 நாள் வகுப்புல எவ்வளவு விஷயங்கள் நான் வந்து கொடுத்துருக்கணும் கணக்கு பார்க்காம. கரெக்டா இல்லையா? ஆமா குருஜி. கரெக்டுங்க சார். ஆமா குருஜி. அப்புறம் சாஸ்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஜோதிட சாஸ்திரத்துக்குள்ள வந்து ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன, போலிகள் என்ன, அப்படியே கொண்டு வந்து உபகரணங்கள்ல என்னன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பலன் வரையும் வந்தாச்சு. மீதி நம்ம கையில இருக்கிறது இன்னும் ஒரு 3 நாள், 4ஆவது நாள் விட்டுருங்க. 3 நாள்ல எந்த அளவுக்கு நடத்த முடியுமோ நான் நடத்தி தரேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப் விட்டுட்டு ஹையர் கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு கிளாஸ் போட்டுக்கலாம். அதுல நம்ம வந்து டைரக்டா பலனுக்கு வந்துடலாம். நம்ம வந்து பேசிக்ல இருந்து வந்தோம்ல, அந்த விஷயங்கள் வந்து அங்க வந்து தேவைப்படாது நமக்கு. கரெக்டா? ஓகே குருஜி.
ஓகே குருஜி. பலன்கள்னு வரும்போது நமக்கு முழுசா 9 நாள் கிடைக்கும். பரிகாரங்களுக்கு ஒரு நாள் விட்டா கூட 9 நாள் கிடைக்கும். அப்ப நம்ம வந்து என்னன்னா ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் அது வந்து எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு பேசுறதுக்கு நேரங்கள் வந்து அதிகமா இருக்கும். அதனால அடிப்படையில இருந்து வந்ததுனால ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க முடியும். அவ்வளவுதான். 3 நாள் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி தரேன். ஓகேவா? ஓகேங்க சார். ஓகே குருஜி. ஓகே சார். இப்போ முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் சார். நன்றிங்க சார். வணக்கம் சார். ரொம்ப நன்றி. மிகவும் சிறப்பா நல்லா இருந்துச்சு குருஜி. தேங்க்ஸ். அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இதுவரை நான் வந்து திதியோகரணத்துல 9 கிரகங்கள், லக்னம், கோச்சாரம், தசாபுத்தி எல்லாம் கனெக்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து பலன் எடுக்க கத்துக் கொடுத்தேன். எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது வந்து நீங்க வந்து தவறு வந்து பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்து இல்லைங்க சார். எல்லாமே கரெக்டா இருக்கு சார். அதே போலதான் இந்த டாபிக்கும் அதே அளவுக்கு தான் இந்த டாபிக்கும். இனி நீங்க வந்து பயிற்சிகள் எடுக்க உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சு. சரியா? ஓகே குருஜி. ஓகேங்க சார். ஓகே குருஜி. தேங்க்யூ வெரி மச். நன்றி குருஜி. ரைட். தேங்க்யூ சார். நன்றிங்க சார். நன்றி குருஜி.